ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் என்ன பார்க்க போறேன், வெங்காய குழம்பு தான் வைக்க போறேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எங்க அம்மா மண் சட்டியில வைப்பாங்க குழம்பு. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் ட்ரை பண்றேன். வெங்காயம் நல்லா ஒரு 1/4 கிலோ வெங்காயத்த போல நல்லா உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போல உரிச்சு வச்சிருக்கேன். வாங்க இப்போ குழம்பு வச்சிடலாம். ஒரு குண்டான் அடுப்பில வச்சு நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். ஒரு 4, 5 மிளகு சேர்த்துக்கிறேன். மேடம் வத்தல் போடும்போது மேடம் வெங்காய குழம்புலாம் வத்தல் குழம்பு மேடம் வெங்காய குழம்புக்குலாம் மிளகு சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு 10 பூண்டு போல் உரிச்சு வச்சுருக்கேன். 10, 15 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே பொரிச்சுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் பூண்டு. பூண்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ இப்போ சரிபாதியாக சேர்க்கலாம். நான் பூண்டு இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அது மேடம் பூண்டும் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ இருக்கும் வெங்காயம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கட்டும். வதங்கிட்டு இருக்கட்டும் வெங்காயம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னமும் நல்லா வதங்கணும் வெங்காயம். மண் சட்டியில் வைக்கிறது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா மண் சட்டிலாம் அதிகம் குழம்பு வைப்பாங்க. அது வெங்காய குழம்பு வச்சா இன்னும் செம்ம வேறு லெவலாக இருக்கும் வெங்காய குழம்பு மண் சட்டியில் வைக்கிறது. நல்லா வதங்கிட்டு இருக்கு வெங்காயம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டால் அதெல்லாம் பேச முடியல. வாய் குளறுது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். பத்தலைனா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உப்பு இல்லைன்னா கூட போட்டுக்கலாம். அதிகம் போட்டால் தான் சாப்பிட முடியாது. அதெல்லாம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அப்புறம் போட்டுக்கலாம். தக்காளி ரேட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 20 ரூபா தான் தக்காளி ரேட்லாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். சூப்பராக வதங்கிருச்சு. நம்ம அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், நம்ம எவ்வளோத்துக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அந்த பச்சை வாடையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சமாக, இந்த டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு வைக்கிற அன்றைக்கி கூட மறுநாள் சாப்பிட்றது தான் இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எந்த குழம்பா இருந்தாலும் வைக்கிறதோட மறுநாள் சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போது புளி தண்ணியை சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் கரையிற கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. தேங்காய் சேர்க்காமல் அப்படியே தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். தேங்காய் சேர்க்காத குழம்பு இன்றைக்கி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம். கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம்.
நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு மூடிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், திறந்து பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. வாசனையும் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது வெங்காய குழம்பு வாசனை. காய் இல்லாத பட்சத்தில் எங்கள் அம்மா இது மட்டும் வைப்பாங்க. வெங்காய குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேட்டு வாங்கி இன்னொரு நாள் வையுமா அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லி சாப்பிடுவேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எங்கள் அம்மா வைக்கிற வெங்காய குழம்பு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா சமையலும் பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் வெங்காய குழம்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தேன். நல்லா கொதிச்சு வருது குழம்பு. எனக்கு கிண்டிகிட்டே இருக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். அதனால கிண்டிகிட்டே இருப்பேன் குழம்பு. எது வச்சாலும் நான் கிண்டிகிட்டே இருப்பேன். அது ரொம்ப பிடிக்கும். சூப்பரான வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான வெங்காய குழம்பு. பார்க்கையிலே சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இறக்கி வச்சிடலாம். வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு தொட்டுக்க தான் பண்ண போகிறேன். இது வந்து காய் போடுறதுனால இன்றைக்கி வந்து ஒரு சைடிஷ் செய்யணும். அதனால் உருளைக்கிழங்குல செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 5, 6, 10 உருளைக்கிழங்கு இருக்கும். வேக வச்சு இப்போ வந்து தோலை உரிச்சு நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 விசில் சேர்த்தே விட்டுட்டேன். அதனால் நல்லா வெந்துருச்சு. இதை தோலை உரித்து எடுத்துக்கலாம். தோலை உரித்து நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா கிளறி கொடுத்து அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கு இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம். இது மட்டும் ரசம் சாதத்துக்கு இதெல்லாம் செஞ்சால் தயிர் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் செய்கிறது. சாம்பார் சாதம் இது மட்டும்லாம் சாம்பார் வைக்கிறதா இது மட்டும் பொரியல் செஞ்சால் செம்மையாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் செய்கிறது காரசாரமாக இருக்கும். நல்லா காரமாக காரம் தூக்கலாக போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சா சத்தனதுக்குள்ளே சீக்கிரமாக செஞ்சிடலாம். அந்த பொரியல் உருளைக்கிழங்கு தொட்டுக்க பண்ணிடலாம். இப்போ வந்து குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் வடித்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். சுட சுட சாப்பாடு போட்டு வெங்காய குழம்பு ஊற்றி சைடிஷாக உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊற்றும் போது செம்மையாக இருக்குது பாருங்கள். இதில் மீன் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் சுட சுட செம்மையாக இருக்குது பாருங்கள். ரசம் சாதத்துக்குலாம் இன்னும் செம்மையாக இருக்கும். இது உருளைக்கிழங்கு பொரியல் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.